Hi friends, Allah சௌக்கியமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமா இருக்கிறேன். என்னங்க இந்த மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் திருப்பியும் டவுன்ஃபாலுக்கு வந்திருக்கு. கிராஷ் ஆகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு புல் ரன் வரும். நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த அப்புறம் நல்லா கிடுகிடுன்னு பிட்காயின் மேலே ஏறும், ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். என்ன பண்ணுறது, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட். இது மாதிரி ப்ராப்ளம்ஸு நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். பிட்காயின் மெயினாக பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து இங்கே அமெரிக்காவில் இன்றைக்கி மார்னிங்லேருந்து கிட்டத்தட்ட $4,000 to $5,000 ஃபால் ஆச்சு. தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் $80,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிடுன்னு காயின்ஸ் எல்லாம் இறங்குது. ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட்காயினில் அவ்வளோ சரி வருமோ ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டவுன் ஆகும். ஆல்ட் காயின்ஸில் நல்லா அதிகமாக ஃபால் ஆகிறது பார்த்திங்கன்னா எத்தீரியம், சொலானா, டாஜ் காயின், இந்த XRP இந்த காயின்ஸ் எல்லாம் நிறைய ஃபால் ஆகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கலாம். எனக்கு நான் பார்த்த காரணம், ஒரு காரணம் என்னன்னா, இங்கே அமெரிக்காவில் ஒரு செனேட்டில் ஒரு பில் ஒன்று பாஸ் ஆகணும். அந்த பில் என்னன்னா, ட்ரம்ப் சார் ஒரு டேக்ஸ் கட்ஸு எக்ஸ்பெண்டிச்சர் பில் அப்படின்வாங்க. அந்த பில்லு வந்து ரூலிங் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி செனேட்ஸு, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி செனேட்ஸு ஓட்டிங் பண்ணி அந்த பில் பாஸ் பண்ணணும். ஆனால் அது இந்த மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே 2025 15ஆம் தேதிக்குள்ளே அந்த பில் பாஸ் ஆகணும். மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே மிட்நைட்டு 14ஆம் தேதி மிட்நைட் வரைக்கும் டைம் இருக்குது. அது பாஸ் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக 15ஆம் தேதியிலேருந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகிடும். அதோட கிளிப்பிங் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கல்ல கிளிப்பிங்கு. இது பிரகாரம் பார்த்தாக்கா அவர் ட்ரம்ப் சார் என்ன சொல்கிறாருன்னா, நடக்காது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஷட் டவுனெல்லாம் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் ஷட் டவுன்னால் மெயினாக என்ன அதில் நடக்கும்னா, நம்ம பாண்ட் மார்க்கெட்டு, அப்புறம் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் நின்று போயிடும். எந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதுவுமே ஆகாதால் ட்ரெஜரி கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. இதுதான் பயப்படுவாங்க. பட் யூஸ்வலாக நடக்காது, ஷட் டவுனுன்றது நடக்காது. பார்க்கணும் இந்த வாட்டி என்ன நடக்கும் என்னான்னு. அவர் மாத்திரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் மாத்திரம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் அந்த மாதிரி ஷட் டவுன் எல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் எலோ பண்ண மாட்டோம். ஏன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு செனேட்டில் கூட நல்ல மெஜாரிட்டி இருக்கிறதால அவங்க ஒன்றும் தைரியமாக சொல்கிறாங்க, ஓட்டிங்கில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. பார்க்கணும் என்ன நடக்கும் என்னான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதுக்குள்ளே பார்த்தாக்கா மார்க்கெட்டு நம்ம பிட்காயின் வேல்ஸ் வந்து ரொம்ப செல் ஆஃப் பண்ணுறாங்க. மெயினாக பிட்காயினில் கிடுன்னு விற்கிறாங்க. பிட்காயினில் கிட்டத்தட்ட $450 மில்லியன் விற்றுருக்காங்கன்னா பாருங்களேன். வித்தின் ஒன் ஹவர் $120 மில்லியன் ஒர்த் ஆஃப் காயின்ஸ் விற்றுருக்காங்கன்னா பாருங்கள் இன்றைக்கி காலையில். அது மாதிரி சரிவு வந்து விற்கிறாங்க. அதால் கொஞ்சம் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, டவுன் ஆகுது மார்க்கெட்டு. டவுன் சைடு பார்த்திங்கன்னா இப்போ பிட்காயின் $80,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே $75,000 போகலாம். அதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா $70,000 வரைக்கும் கூட போகலாம். அது கீழே போகலாம். பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ வரைக்கும் பாட்டம் போகும்னு. பாட்டம் இப்போது ஆல்ட் காயின்ஸு கூட கிடுன்னு சரிவாகுது, டவுன் ஆகுது. இதெல்லாம் எத்தனை நாளுக்கு டவுன் ஆகும் என்னன்றது யாருக்குமே தெரியுது. இன்னும் ஃபர்தராக எவ்வளோ கரெக்ஷன் வரும் மார்க்கெட்டில், எப்போ ரிவைவ் ஆகும், எப்போ புல் ரன் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும்னு
யாராலும் சொல்ல முடியல. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இத்தனை நாள் வெயிட் பண்ணோம். நம்ம ட்ரம்ப் சார் வந்த அப்புறம் மார்க்கெட்டு நல்லா புல்லிஷாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு இருந்தது, நல்லா மேல் போச்சு. அதுக்கப்புறம் இந்த டேரிஃப் வார் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அந்த டேரிஃப் வாரால் நிறைய பாதிப்பு வந்தது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. அதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்குறீங்க. இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம சைனாக்காரன் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கான். கனடா மேலே நாங்கள் 100% டேரிஃப் போட போகிறோம் அப்படின்னு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய விளைவுகள் எப்படி இருக்க போகுது இந்த நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மேலே? மெயினாக ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கங்க, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுன்றது குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்டில் எந்த இஷ்யூ வந்தாலும் டெஃபினட்டாக நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸ் வரும். அது தெரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சிக்கிட்டு தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ எந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்தாலும் ஹோல்ட் பண்ணோன்ற கான்ஃபிடென்ஸில் தான் பண்ணுங்கள். மிச்சம் இது எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. போர்ட்ஃபோலியோ அப்பப்போ ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் என் போர்ட்ஃபோலியோ கூட ரொம்ப பேடாக இருக்குது. நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன், காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். திருப்பி ஃப்ரெஷ் பையிங் பண்ணிப்பேன். கொஞ்சம் பாட்டம் வந்த அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ் பையிங் பண்ணிக்கலாம்னு தற்சமயத்துக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு கேஷ் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, உங்களும் அந்த மாதிரி பண்ண சொல்ல பாருங்கள். நீங்களும் யோசித்து பாருங்கள் எப்படி பண்ணால் நல்லா இருக்குன்றதை பார்த்து முடிவெடுங்க. இது இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் வித்ட்ராலாம் நல்லா இருக்குது. அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் KYC முடித்த 1 ஹவரில் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் இந்த டைமில் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் ஷார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டவுன் சைடு வர மாதிரி இருக்குது மார்க்கெட்டு. பிட்காயின் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது மார்க்கெட்டு. ஆல்ட் காயின்ஸ் கூட பாருங்கள். இப்போது நிறைய சரிவு வர காயின்ஸ் எதுனா எத்தீரியம். எத்தீரியம் ஒன்று பயங்கரமாக ஃபாலோ ஆகுது. ஏன்னா எத்தீரியம் ETFஸில் கிட்டத்தட்ட $200 மில்லியன் ஒர்த் ஆஃப் ETFs வந்து செல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹெவி செல்லிங் ஆஃப் நடக்குது. அதுக்கப்புறம் சொலானா ஒன்று பயங்கரமாக டவுன் ஆகுது. கிட்டத்தட்ட $120 வந்திருக்கு. இன்னும் கீழே டவுன் வரும். இந்தியன் மணியில் 12,000 கிட்ட வந்திருக்கு. இன்னும் கீழே வரும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் XRP ரிப்பிள் இந்தியன் மணியில் 200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கீழே வரும். நான் எதிர்பார்க்குறது 150 160 கிட்ட கூட வரலாம். இன்னும் மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் ஆனால். அதுக்கப்புறம் நம்ம டாஜ் காயின் 15 ரூபாய்க்கு வந்திருக்கு. கண்டிப்பாக நான் நினைக்கிறது 10 ரூபா 11 ரூபாய்க்கு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு இந்த டைமில் எந்த காயின்ஸும் பையிங் பண்ணாதீங்க. லோவில் கிடைக்குதை வாங்கிடலாம் அப்படின்னு அவசரப்படாதீங்க. அது எப்படி இருக்கும்னா, கேட்சிங் எ ஃபாலிங் நைஃப் அப்படின்னு வாங்க இங்கிலீஷில். எப்போ அந்த வேலை மாத்திரம் பண்ணாதீங்க. ஒரு நைஃப்னா கத்தி மேலேருந்து உழுதுன்னா அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பிடிச்சா அது நமக்கு பாதிப்பு தான் ஊண்டாகும் அப்படின்றாங்க. இதில் இங்கிலீஷில் இருக்குது, அது கிளியராக சொல்லியிருக்கேன். பார்த்துக்கங்க. முடிவு உங்களது. பார்த்துக்கிட்டு பத்திரமாக ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் பண்ண இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குளோபல் வார்ஸ், இந்த நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் ஆகட்டும், நம்ம மிடில் ஈஸ்ட்டு இஸ்ரேல் ஈரான் வார் ஆகட்டும், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ரஷ்யா கூட வார்னிங் கொடுத்துருக்காரு, நீங்கள் உக்ரைன் வார் பீஸ்ஃபுல்லாக செட்டில் பண்ணலன்னா நாங்கள் சாங்ஷன்ஸ் அதிகமாக போடுவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்ததால் அவரும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. தற்சமயத்துக்கு நமக்கு வார் பிரச்சனை எதுவும் கிடையாது. இப்போ இந்த செல் ஆஃப், இந்த பிட்காயின் வேல்ஸ் எதுக்கு இவ்வளோ செல் ஆஃப் பண்ணுறாங்கன்றது, இது ஒரு கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ண
15ஆம் தேதியோட முடியுமா இல்லை ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா, எவ்வளோ வரைக்கும் கீழே போகும்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்காவது என்னோட சேட் பண்ணோன்னா வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது. வாட்ஸ்அப் நம்பர் யூடியூப் அப்ஜெக்ஷனால் நான் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே நான் எந்த டைம் ஆனாலும் உங்களுக்கு மெசேஜ் ஃபீட்பேக் கொடுப்பேன், பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வைங்க, பார்க்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்னன்னா 49 to 51% இன்வெஸ்டர்ஸ் வந்து உமன் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கிரிப்டோ கரன்சியில். தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆஸ் எ உமன்ஸ் டே அன்றைக்கி நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். உமனுக்கு கம்ப்ளீட்டாக செல்யூட் பண்ணுறேன். நல்லா இன்னும் தைரியமாக பண்ணுங்கள். உமனை அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி அப்படின்னு நான் மென்ஸை இது பண்ணல, சொல்கிறேன். உமனை நல்லா தைரியமாக பண்ணுறாங்க, கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.